கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் வல்லமையாய். என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் வல்லமையாய். ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் இறங்கிடும். ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் இறங்கிடும். கல்வாரியில் ஜீவன் தந்த எங்கள் தேவா இயேசுநாதா, கல்வாரியில் ஜீவன் தந்த எங்கள் தேவா இயேசுநாதா, எங்கள் உள்ளம் உந்தன் அன்பால் நிறைந்தும்மை துதித்திட. எங்கள் உள்ளம் உந்தன் அன்பால் நிறைந்தும்மை துதித்திட. என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் வல்லமையாய். அந்தோ ஜனம் பாவங்களால் நொந்து மனம் வாடுதையோ. இன்ப முகம் கண்டால் போதும், இருள் நீங்கி ஒளி காண்பார். ஆதரவாய் அன்றும் கரம் நீட்டி சுகம் இந்த தேவா. ஆவலுடன் வந்தோர் பிணி யாவும் தீரும் அருள்நாதா. என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் வல்லமையா. யோவான் 14வது அதிகாரம் 21வது வசனம். Let's turn our Bibles to the Gospel of John, chapter 14 and verse 21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். He that hath my commandments and keepeth them, he it is that loveth me, and he that loveth me shall be loved of my Father, and I will love him, and will manifest myself to him. I will love him, and I will manifest myself to him. நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கலாத்தியர், let's turn our Bible to Galatians. கலாத்தியர் 1வது அதிகாரத்திலே இங்கே பார்த்தீங்கன்னா, அவரை எனக்குள் வெளிப்படுத்த சித்தமாய் இருந்த பொழுது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 1:16, Galatians 1 and verse 16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது என்று நாம் வாசிக்கிறோம். To reveal his son in me. Amen. To reveal his son in me. அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது தேவன் நம்மில்
அன்பாயிருக்கிறார். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் ரீடிங் த வேர்ட் ஆர் ரிசீவிங் த வேர்ட், பட் யூ ஹாவ் டு கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். அதை கை கொள்ள வேண்டும். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். He that is loved of me is loved of my Father. He that loveth me is loved of my Father. நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று இயேசு சொன்னதை நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். 1 John 2:5. But whoso keepeth his word, in him verily is the love of God perfected. Hereby know we that we are in him. Hereby we know that we are in him. நம்ம ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறோமா, கர்த்தருடைய வழிகளில் தான் நடக்கிறோமா அப்படிங்கிறத எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் என்றால், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில், கர்த்தருடைய பாதையில் நான் நடக்கிறேனா, ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை நான் கை கொள்ளுறேனா, ஒழுங்காக சபைக்கு போகிறேனா, வீட்டில் இருக்கும்பொழுது ஒழுங்காக ஜெப வேலையை நான் கை கொள்கிறேனா, பைபிள் வாசிக்கிறேனா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு ஆவியானோட சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, என்னால் ஆவியானோட சத்தத்தை கேட்க முடிகிறதா என்று நாம் அந்த கை கொள்ளுகிற காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆல்சோ we read in 1 John 5:3 and 4. 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் 2-3 வசனங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. By this we know that we love the children of God, when we love God and keep his commandments. For this is the love of God, that we keep his commandments, and his commandments are not grievous. Okay, his commandments are not grievous. அவருடைய கற்பனைகள் வாரமானவைகளும் அல்ல. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும், அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை வெர்டிக்கலாக மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ ஹாரிசான்டலாகவும் அந்த கிராஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இட் மீன்ஸ் யூ ஹாவ் டு லவ் த லார்ட் யுவர் காட், அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு லவ் யுவர் நெய்பர். அப்படியாக தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்திலும் நாம் அன்பு கூறுகிறோம். அந்த அன்பு கூற முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருமானால் தேவனிடத்தில் கேட்டு, ஆண்டவரே சகோதரரை நேசிக்க கிருபை தாங்க. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, ஒரு நாளில் என் சகோதரன் 7 தடவை தவறு செய்தால் நான் எத்தனை தடவை நான் மன்னிக்கணும், 7 தடவை மட்டுமோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏன் சொல்கிறார், 7 தரம் மாத்திரம் இல்லை, 70 தரம். அப்படின்னா as many times they come and ask sorry, you have to forgive them. அப்படியாக அந்த மன்னிப்பு, அன்பு இருக்கும் பொழுது அங்கே மன்னிப்பு உண்டாகும். தேவன் நமக்கு கிருபை தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு அடையாளமாக உம்முடைய கற்பனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு உம்மிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தரும்படி செபிக்கிறோம். உம்மிலே நாங்கள் அன்பு கூறும்பொழுது நாங்கள் பிதாவினால் அன்பு கூறப்படுகிறோம். நீ சொன்னீர், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரை உம்மை குறித்து நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள நீர் எங்கள் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.